அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருப்போம். ஆஃப் இயர்லியே தான் ரிவிஷனுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே. அடுத்த வீடியோவில் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான கேட்கக்கூடிய இயர்லி கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லி ஒன் ஆஃப் தி ரிவிஷன் சொல்லலாம், பப்ளிக் எக்ஸாம்ஸும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் போர்ஷன் தான், யாராக இருக்கலாமா ஃபுல் போர்ஷன் நடக்குதோ அவங்களாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நடந்த இயர் கொஷின், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது, உங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம நிறையா கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, வீடியோ லிஸ்ட்லையும் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த கொஷினை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வரக்கூடிய ரிவிஷன் கொஷின் பேப்பர் இது எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுருங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுருங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே ஒரு மாடல் 5 மார்க்ஸாக வச்சு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் கிடச்சிச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலை ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.